வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி ஒரு குர்த்தி டைப் ஃப்ராக் எப்படி செய்யலான்னு காட்டுறேன். நான் இதுக்கு எடுத்திருக்க துணி 2.5 மீட்டர் துணி எடுத்திருக்கிறேன். 45 உயரத்தில் 2.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இதில் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் கொஞ்சம் வெட்டு துணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மேல் பாட்டு தான் வெட்டணும். இதை நான் 4ஆக மடித்து வச்சுருக்கிறேன். இதில் ஃப்ரண்ட் பார்ட்டோட மேலே டாப் பார்ட்டோட லென்த்தை மார்க் பண்ணணும். இப்போ நான் இந்த செய்ய போகிற குர்த்தி 36 சைஸு. அப்போ எனக்கு இதில் 14 இன்ச் உயரமும், அதாவது 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15க்கு மார்க் பண்ணுறேன். 15 இன்ச்சு அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணணும் 36 இன்ச்சுக்கு. இப்போ ப்ளவுஸ்க்கு எடுக்கல, நாங்கள் 5.5 இன்ச்சு எடுப்போம். இது இந்த டாப்பு சுடிதார் அப்படி செய்கிற நேரம் 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். 6.5க்கு மார்க் பண்ணுறேன். கீழே அதே 6.5 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே உடம்பு நம்மளுக்கு 4ஆக பிரித்தோன்னு சொன்னால் 36, 9 வரும். ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க தையலுக்கும் ஈஸ் அலவன்ஸ்க்கும். நான் இதில் எனக்கு 1 இன்ச்சு போதும், அதனால ஃபுல் இந்த இருக்கிற அளவு அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது 2ஐயும் மிட் பாயிண்ட் சேர்த்து இப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அடுத்து நெக் மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பின்னுக்கு ஒரு 4 இன்ச் இறக்கம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு முன்கழுத்துக்கு 6 இல்லாட்டி 6.5 வரையும் வச்சுக்கலாம். நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை முன் நெக்கை இப்படி வி ஷேப்பில் கொடுக்குறேன். பின் கழுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வி ஷேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சிக்கிறலாம் ஸ்லீவ் பகுதியை. அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும். இந்த கீழ்ப்பகுதியை 4ஆக மடிச்சிட்டு இதில் ஸ்லீவுக்கு வெட்டிக்கிறலாம். ஸ்லீவ் இதில் சின்ன ஸ்லீவ் தான் வைக்கிறேன். இதில் 5 இன்ச்சு எடுக்கிறேன். மீதம் உள்ளதை அந்த கான்ட்ராஸ்ட் துணியில் சேர்த்துருவேன். அப்போ இந்த 5 இன்ச்சுக்கு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2.5 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு உயரத்துலேருந்து அப்படியே இதை கொண்டாந்து கனெக்ட் பண்ணி விட்டோன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் மீதம் உள்ளது அந்த பேலன்ஸ் இப்போ இதில் இந்த கான்ட்ராஸ்ட் துணி இருக்குதுன்னு இந்த அளவு வச்சுட்டு மீதமுள்ள இந்த துணியை நம்ம 2-3 ஃப்ளீட் சுருக்கிட்டு இதை கொண்டாந்து இது மேலே வச்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணும்னு பார்த்துக்கிறணும். இப்போ நான் இங்கே இந்த எக்ஸ்ட்ரா துணியில் ஒரு 2 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்குவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இதை மடித்து தைச்சிட்டு இந்த ஸ்லீவ் இருக்குது தானே, இப்போ இதில் நம்ம ஒரு லேஸ் கொடுத்துட்டு இதை போட்டோன்னு சொன்னால் இந்த கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்லீவ் வெட்டி முடிச்சாச்சு. மீதம் உள்ளதை நெக் பாட்டுக்கு அந்த வி ஷேப்புக்கு இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பேக் பார்ட் வெட்டணும். அடியில் பட்டம் நான் எனக்கு மேலே 15 எடுத்துருக்குறோம். அப்போ கீழே ஒரு 37 போதும். இதில் 38 இருக்குது. 1 இன்ச்சு தையலுக்கு வேணும். அப்போ நம்மளுக்கு இந்த உயர லென்த்து சரியாக இருக்கும். நான் இருந்த முழு துணியையும் அப்படியே எடுத்துட்டேன். இதில் எப்படி மார்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த நாங்கள் எடுத்துருக்கிற வெட்டியிருக்கிற மேல் பாட்டிட அந்த 2 பகுதியை எடுத்துக்கிறணும். இதில் சமமாக ஒரு பகுதியை எடுத்துக்கிறணும். இப்போ நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக 10 இருக்குது. அப்போ எங்களுக்கு 5 இன்ச்சு 2 பகுதியாக பிரிச்சுக்கிறணும். அப்போ இந்த பக்கத்துக்கு ஒரு 5, அடுத்தது தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கிறலாம். 6 இன்ச்சும் அதே மாதிரி இந்த பக்கம் எண்ட்லையும் ஒரு 6 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். 6 இன்ச்சு சேர்த்துட்டு இது அப்படியே கிராஸாக 2ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு ஒரு பகுதி இப்படி எடுத்துட்டு இதை இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த 2 சைட் பீஸையும் எடுத்து இதில் சேர்த்துடணும். இந்த சைட் பீஸை இதிலே சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு இதில் மேலே உடம்பு பீஸை வச்சு பொருத்திடணும். இப்போ இதில் அப்படி ஃபைனலாக செஞ்ச பிறகு ஒரு 2-3 ஃப்ளீட் வரும். அதை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறலாம். அவ்வளோதான். பாருங்கள்,
ஒரு 36 சைஸ்க்கு ஒரு குர்த்தி டைப் ஃப்ராக் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.